கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நீட் தேர்வு கடினமாக இருந்ததாக தேர்வு எழுதிய மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பாட்னி ஜுவாலஜி இருந்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் ஃபிசிக்ஸ்லாம் அவ்வளோ வரல. ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டு, பயோ ஈஸி தானே. எனக்கு ஃபிசிக்ஸ் டஃபாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி மற்றதும் வந்துட்டு ஈஸின்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாடரேட்டாக இருந்தது. நிறைய அசர்ஷன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்த மாதிரி. பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்தது, எல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. எல்லாம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸாக இருந்தது. கொஞ்சம் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பயாலஜி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இல்லாமல் ஈஸியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு எழுதுற மாதிரி இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. 3 hours 20 minutes இருந்துச்சு போன வருஷம்லாம். இந்த டைம் 3 hours தான் வந்துச்சு. அதில் கொஞ்சம் டைம் எங்களுக்கு சேவ் பண்ண முடியல. அதனால் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டைம் ஆச்சு, எனக்கு ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நீட் தேர்வு எளிமையாக இருந்ததாகவும் சிந்தித்து பதிலளிக்கும்படியான கேள்விகள் இருந்ததாகவும் தேர்வு எழுதிய மாணவர்கள் கருத்து கூறியுள்ளனர். செகண்ட் அட்டெம்ப்ட் வந்து எக்ஸாம் எழுதுகிறேன். அதாவது 12th முடிச்சுட்டு அனதர் டைம் நான் ரிப்பீட் பண்ணி நான் எழுதுகிறேன். ஸோ வந்து பேசிக்காக நான் வந்து போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு பிவைக்யூ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது இது வரைக்கும் இருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம எதுக்கு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, கொஸ்டின் நம்ம போடுற டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக கேட்குற மாதிரி வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருந்தது. மிச்சப்படி எல்லாமே நீங்கள் யோசிச்சு ஒரு கொஸ்டினுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 minute 1.5 minute அந்தளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தது பயாலஜி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸில் அடி வாங்க நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது. ஸோ பேசிக்காக எப்படின்னா பயாலஜி வந்து 1/2 hour to 45 minutes முடிச்சிடணும். ஆனால் வந்து இன்றைக்கி பேப்பர் வந்து முடிக்க முடியல. ஏன்னா நீங்கள் வந்து பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உண்மையாலே பேப்பர் வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் ஃபுல்லாக புக்கை மட்டுமே பேஸ் பண்ணி படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா பேப்பர் நீங்கள் நல்லா சால்வ் பண்ணியிருப்பீங்க. கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பயாலஜி ஈஸியாக தான் இருந்தது. கெமிஸ்ட்ரியும் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 கொஷின் 5 கொஷின் கிட்ட, மீதியெல்லாம் ஈஸி தான். ஆனால் வந்து ஒரு சிலது பயாலஜியில் கொஞ்சம் வந்து ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் நல்லா பண்ணியிருக்கேன். இதுதான் என் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பேஸ்டாக தான் இருந்தது. கொஞ்சம் லைக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்லாம் வந்து மாடரேட்டாக இருந்தது. பட் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. முன்னாடி இருந்த பேப்பரோட இது கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பயாலஜி லைக் படிச்சிருந்தா நல்லா கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. நான் நல்லா பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். ஐ டிட் மை பெஸ்ட். உண்மையான நாலேஜோட யார் வந்து த்ரைவ் பண்ணுறாங்களோ, யார் வந்து நல்லா உண்மையான நாலேஜோட ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருக்காங்களோ அவங்களால தான் கண்டிப்பாக பெஸ்ட் டாக்டர்ஸாக ஆக முடியும். இந்த உலகத்துக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ நீட் வந்து கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். திருப்பூரில் நீட் தேர்வில் பங்கேற்க வந்த மாணவியின் ஆடையில் அதிக பட்டன் இருந்ததால் மாணவியை தேர்வு மைய அதிகாரிகள் அனுமதிக்க மறுத்தனர். தொடர்ந்து கனிமொழி என்ற அந்த மாணவியை தனது பைக்கில் மணிமேகலை என்ற மகளிர் போலீஸ் அழைத்துச் சென்று புதிய ஆடை வாங்கி தந்தார். பின்னர் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு மாணவி நீட் தேர்வு எழுதினார். இந்நிலையில் உரிய நேரத்தில் தனக்கு உதவிய மகளிர் போலீசுக்கு மாணவி கனிமொழி நன்றி தெரிவித்துள்ளார். எல்லாமே ரிஸ்க். வரும்போது ட்ரெஸ்ல நிறைய பட்டன்ஸ் இருந்ததுனால உள்ள அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் மேம் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் எக்ஸாம் எழுதினேன். போகும்போது ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப அழுக வந்துருச்சு, ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். உள்ள போய் எக்ஸாம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஃப்ரீ ஆயிட்டேன். இருந்துச்சு, பட்டன் நிறைய இருக்கிறது சொல்லல, அதனால நான் போட்டுட்டு வந்தேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். சென்னை திருவொற்றியூரில் நீட் நுழைவுத் தேர்வு எழுத 15 நிமிடங்கள் தாமதமாக வந்த மாணவியை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படாததால் கண்ணீருடன் திரும்பிச் சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் நீட் நுழைவுத் தேர்வு எழுத தேர்வு மையத்திற்கு வந்த மாணவி திடீரென மயங்கி விழுந்தார். அப்போது ஆம்புலன்ஸ் மூலம் கந்தர்வக்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மாணவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார்.
சிவகங்கையில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட நீட் தேர்வு மையத்தில் மாணவிகள் தலைவிரி கோலத்துடன் தேர்வு எழுதச் சென்றனர். அப்போது மாணவிகள் கையில் கொண்டு வந்த தண்ணீர் பாட்டில்களில் இருந்த ஸ்டிக்கர்களும் கிழிக்கப்பட்டு தேர்வு மையத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். நெல்லையில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவ மாணவிகளுக்காக வெயிலில் காத்திருந்த பெற்றோர்களுக்காக நெல்லை கதீட்ரல் தேவாலயம் திறந்துவிடப்பட்டது. இதனால் மாணவர்களின் பெற்றோர் தேவாலயத்தினுள் அமர்ந்து இளைப்பாறினர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.